உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு அரசியல் விமர்சகர், கள போராளி திருமிகு எஸ்கே ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு அரசியல் விமர்சகராக இப்போ நடக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, அதை பற்றி கருத்துக்கள்லாம் சொல்கிறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருகிற தேர்தல் 2026 வெற்றி பெறக்கூடிய சூழலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர், கூட்டணி கட்சியினர் பேசுகிறாங்க, சில பொதுமக்களும் பேசுகிறாங்க. உங்களுடைய கணிப்பு எப்படி? அதாவது வருகின்ற 2026 தேர்தல் என்பது இந்திய அரசியலை திரும்பி பார்க்கக்கூடிய தேர்தலாக தமிழகத்தில் நடக்க போகுது. ஒவ்வொரு தேர்தலும் இப்படி தான் சொல்கிறோம். இல்லை, அது சொல்ல வேண்டிய கருத்துக்களாக இருந்தாலும் இந்த வாட்டி ஏன்னா ஏற்கனவே ஒரு மிகப்பெரும் ஒரு தலைவர்கள் எழுந்து 2021 தேர்தல் நம்ம நடந்தது. இப்போ அதை நோக்கி நம்ம 2026. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போது தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்குண்டான கட்டமைப்புகளை மாண்புமிகு அண்ணன் திரு எடப்பாடியார் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை சார்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த 2026 தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மும்முனை ஒரு போட்டியாக உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் களமாக இருக்குது. இது கண்டிப்பாக மும்முனை தான் இருக்கணும், 4 முனைகள்லாம் வராதா? இல்லை, அதிகபட்சமாக மும்முனை வரணும், இல்லைனா 2 முனை வரது கூட வாய்ப்பு இருக்குது. அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் வாயிலாக நாம் கண்டிப்பாக அதை சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். ஒரு அரசியல் விமர்சகராக இப்போ நாங்கள் ஒரு அரசியல் கட்சியையும் இல்லை அரசியல் சார்ந்த தலைவர்களையும் அவங்கள நம்ம பேசணுன்றதை மீறி ஒரு அரசியலாக இன்று தமிழகத்தில் என்ன நடக்கின்றது, இதன் மூலியமாக மக்களுக்கு என்ன நல்லது நடக்க போகிறது என்பதை நான் ஒரு அரசியல் விமர்சகனோட பார்வையில் நிறைய விஷயங்களை பகிர போகிறேன். ஆனால் இதை யாரையும் தாக்கி பேசுவதுக்கு, அரசியலை அவங்கள அவதூறாக பேசுறதுக்கு உண்டான களம் இது இல்லை. ஆனால் அதை மீறி இன்று பார்த்தீங்கன்னா குறிப்பாக அரசியலுடைய நோக்கம் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் 2026 நோக்கி சென்று கொண்டு தான் இருக்கின்றது. அந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக இருக்கட்டும், அது சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவருடைய களத்தை அவங்க அதிகப்படுத்தி ஒரு பலப்படுத்துக்கு உண்டான வாய்ப்புகளை மேற்கொண்டு இருக்கின்றது. அதை எல்லாமே பார்க்கக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது. அவர்கள் மட்டும் இல்லாமல் இந்த 2026 தேர்தலில் நிற்கக்கூடிய தனிப்பெருமையாண்மை இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், தங்களுடைய கூட்டணியும் தாங்கள் முதலமைச்சராகவும் அதே போன்ற தங்களுடைய கட்சி ஒரு அரசியலில் ஏற வேண்டும் என்று அதற்குண்டான போராட்ட காலத்தை இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதுக்குண்டான கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு தான் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய பார்வையில் இருக்கின்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது பொதுவாகவே தமிழ்நாட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கட்சிகள் இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம இவங்க தான் உறுதியாக சொல்ல முடியும். இது எல்லாமே கூட்டணி கணக்குகள் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்முடைய வணக்கத்துடைய அண்ணாதுரை ஐயா அவருடைய காலத்திலேருந்தே அந்த கூட்டணியுடைய கணக்கை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு அரசியல் இது பண்ணுறோம். அந்த வகையில் இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல் அவருடைய கூட்டணி வலுவாக இருக்கின்றது என்பது எல்லாருக்குமே தெரியும். அது சமுதாய அடிப்படையில் இருந்தாலும் சரி, மத அடிப்படையில் எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வலுவாக இருக்கின்றது. ரெண்டாவது, ஆளுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய கட்டமைப்புகளை, அவருடைய கூட்டணிகளை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏன்னா நிறைய புது உறவுகளாக வந்திருக்கு, அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் அதுக்கு உண்டான கட்டமைப்பை சிறப்பாக செய்யணும். 2020 நாம் இந்த தேர்தல் காலத்தில் ஜெயிக்கணுன்றது தான் எல்லோருடைய நிலைப்பாடு தான் இருக்கும் சார். இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அவங்க தலைமையிலான கூட்டணி உடைந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லலாமா? இது கூட்டணி என்பது பார்த்திங்கன்னா 2025 ஒரு 6வது மாதத்துக்கு மேலேயோ இல்லை ஒரு கிட்ட தான் நம்ம அது தெரியும் சார். கூட்டணி உடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது பொதுவாகவே நம்ம கலைஞர் ஐயா காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி என்பதை அந்த யூக வகுக்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் முதன்மையானது. அது பொதுவாக ஒரு அரசியல் நம்ம பார்க்கப்படும்போது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ அந்த வகையில் தங்களுடைய கூட்டணியை உடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அவங்க அதுக்குண்டான இடத்த அவங்க கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு சில கட்சிகளை தங்களுடைய கூட்டணியில் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்க ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அது ஒரு சாணக்கியனாக இருக்கக்கூடிய ஒரு கலைஞர் காலத்திலேருந்து அதுக்குண்டான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கட்சியாக இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 கட்சிகள் இருந்தாலும்
ஒரு அதிகாரமிக்க ஒரு கட்சிகளாக மக்களிட செல்வாக்கு மிக்க கட்சிகளாக இருப்பது ஒன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம், 2 வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இந்த 2 கட்சிகளுடைய தலைமையில் தான் அதிகப்படியான கூட்டணிக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுதான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ அந்த வகையில் பார்க்கப்படும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானம் தொடர்ந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தன்னிச்சையாக நின்றுட்டு இருக்கிறாங்க. தமிழருடைய அந்த இதுவை பற்றி இது பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த கூட்டணி கணக்குகள் இந்த 2026 ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசக்கூடிய அளவில் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சியுமே ஒரு ஆளுமிகு கட்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி, அதிகப்படியான உறுப்பினர் கொண்ட கட்சி. இப்போ அந்த வகையில் பார்க்கப்படும் போது தங்கள் பக்கம் இருக்கின்ற கூட்டணிகளை அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட வச்சுக்கிறதும் மீதி இருக்கிற கூட்டணி கட்சிகளை எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் சார் அதிகமாக இருக்குது. இப்போ தனித்து நிற்கிறார் சீமான் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, இப்போ கடந்த நாட்களில் சில மாவட்ட செயலாளர்கள் போனாங்க, மாவட்ட செயலாளரோட பொறுப்பாளர்களும் போனாங்க. ஓரிரு நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் அந்த மாவட்ட செயலாளர் தொடர்ந்து அவர்கள் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து KN நேரு அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்குகளை நாம் தமிழர் பெறுவார்கள் அப்படின்னு நம்புறீங்களா, இல்லை அது குறையும் நினைக்கிறீங்களா? இந்த பொதுவாகவே இந்த நாம் தமிழர் கட்சிக்கு போகக்கூடிய வாக்காளர்கள் என்பது பார்த்திங்கன்னா, அதாவது இப்போது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் பேரரசியமாக இருக்கட்டும், இல்லை தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இருக்கட்டும். ஆனால் தமிழ் ஈழம் என்பதை தொடுத்து தான் அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க இது இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் ஒரு 70% வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 40% அதிகப்படியாக எடுக்கக்கூடிய ஒரு 40% எடுக்கக்கூடிய ஒரு கட்சிகள் ஜெயிக்கக்கூடியது. இப்போ தொடர்ந்து அவர் தனியாக நின்றுட்டு வந்தாலும் அதிகபட்சம் 8% ஒரு 10% தான் வரும். அவர் ஜெயிக்கக்கூடிய இது ஒன்று இல்லைன்றது அவருக்கும் அது தெரியும். தான் கொண்டு வந்த அந்த ஒரு இதுவை வந்து விஷயத்தை வந்து அவர் முன்னிறுத்துறாரு. அதில் ஒருவேளை அவர் ஓட்டு கம்மியானாலும் அதை பற்றி கடந்து போகக்கூடியவர் தான் என்னுடைய ஒரு பார்வையில் இருக்குது. ஏன்னா சீமானை பொறுத்தவரை அவர் கொடுக்கக்கூடிய பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்குது. தனக்கு வந்து ஓட்டு போட்டாலும் சரி போட கட்டியும் சரி நான் கொண்டு வந்த அந்த கொள்கையை நான் வந்து வெளிசாட்டுறதா சொல்கிறாரு. இப்போ அதை போல் வந்து இந்த கட்சிகள்லேருந்து வெளியில் போகக்கூடியது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. இது பொதுவாகவே அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தனக்கான ஒரு இடம் கிடைக்கல, தனக்கு உண்டான வந்து மதிப்பு கொடுக்கல, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எல்லா கட்சியிலையும் இது போல் போகக்கூடியது தான். அதில் ஒரு அண்ணன் சீமானுடைய கட்சியில் வந்து எல்லாருமே போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு விஷயமா இருக்காது. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு 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 மைனஸ் பாயிண்ட் ஆயிருக்குன்றது உண்மை. இது நம்ம ஏற்றுக்கக்கூடியது தான். ஏன்னா அதை நம்ம வந்து வெளியில் நம்ம வந்து சொல்லிக்கலாம், அவரு கூட சொல்லிக்கலாம். ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்னதாக அவருக்கு வந்து ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிதான் இருக்குது. என்னென்னா தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நிறைய பேர் பல கட்சிகளில் போகிறாங்க, இல்லை அவருக்கு எதிராக மாற்றாகவும் இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டை கடந்து எல்லா மாநிலங்களிலுமே இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அங்கங்கே தனித்தனி ஆளுமைகள் பிரிந்து போவதும் ஒரு சிலர் போதும் தான் நடந்து வருகிறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள், அவங்களோடு இருக்கிற நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லாமே அப்படி தொடர்ந்தே அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது கடந்த காலங்களில். இல்லை, இது இப்போ வந்து உண்மையே சொல்லணும்னா இப்போ கடந்த இந்த 2-3 மாதங்களாக தான் அதிகப்படியாக இருக்குது. நம்ம பார்க்குற பார்வையில் பார்த்தீங்கன்னா அந்த 2-3 மாதங்களாக அது என்ன ஏதுன்னா அது ஒரு விமர்சனம் நம்ம பேசுறதை விட அது அவர் என்ன அவருடைய நிலைப்பாட்டில் அவர் மாற போகிறது இல்லைன்றது உண்மை. அது யார் இருந்தாலும் இல்லை கட்டியும் அது அவருடைய நிலைப்பாடு ஒரு கொள்கையில் மாற போகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி வெளிப்படையாக ஒன்று சொல்ல சார், ஆனால் அதுக்குண்டான களம் வந்து இது கிடையாது சார். என்னென்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லப்படணும்னா எல்லாமே எல்லா மக்களையுமே பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் ஒரு பொருளாதாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ ஒரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்க என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, அவங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி, அதன் மூலிமா இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தால் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் கவனிப்பீங்க, ஒரு மாவட்ட செயலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவானவராக இருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியிலையும் முடிவெடுக்கிற இடத்துலையும் அதிகாரம் மிக்கவராக இருப்பாங்க. அப்போ அது போல் வந்து இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த அரசியல் கட்சியிலும் கிடையாது. இதுதான் உண்மை. இப்போ அந்த வகையில் வந்து இவர்கிட்ட இப்போ தமிழ் ஈழத்தை பற்றியோ தமிழரை பற்றியும் மட்டும்தான் இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து அந்தளவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அளவு ஒரு செல்வாக்கு மிக்கவங்களாம் கிடையாது. அப்படி என்னும் போது அதை வந்து அவருக்கு வந்து அது ஒரு விஷயமா இருக்காது. அவங்க போனாலும் சரி இருந்தாலும் சரி அவருடைய கொள்கையை அது பின்பற்றுவார் தான் என்னுடைய பார்வையை நான் பார்க்குறேன். நான் இப்போ தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர்கள் வேறு, இப்போ இந்த கட்சியில் அப்படி இல்லை. ஆனால் மாவட்ட செயலாளர் என்று ஒருத்தரை அதை நியமிக்கும் போது அவருக்கான தகுதிகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆட்களே விலகும்போது தான் நம்ம கேள்வி கேட்க தோணுது. இல்லை, அது உண்மை தானே, அது நடந்துக்கிட்டு தானே இருக்குது. சரி, இப்போ இதே தான் ஒரு விஜயகாந்த் அவங்க வந்து கட்டன் விஜயகாந்த் இருக்கப்படும் போது அவங்களும் வலுவாக இருக்கப்படும் போது அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல் பல மாவட்ட செயலர்களாமே வந்து மாற்றுக் கட்சியில் போய் தான் இருந்தாங்க.
இது அது வந்து தேர்தல் கள நெருக்கத்தில் அது பண்ணுவாங்க. ஆனால் இது ஓராண்டுக்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நடக்கிறது. சார் என்னைக்கு வந்து விஜய் என்ற ஒரு கேரக்டர் வந்து தான் அன்றைக்கி தேர்தலுக்கு சூடு பிடிச்சிச்சு சார். இதுதான் உண்மை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நான் பேசுகிறேன். நான் இவர் உள்ள வந்திருக்காள்னா ஒரு ஆண்டு கழித்து தான் அதனால நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படியெல்லாம் கிடையாது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டான ஒரு நேரத்தில் தான் அவர் வந்திருக்காரு. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட அரசியல்களை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிற இப்போ நம்மனா அதுக்காக நான் வந்து விஜயோடைய அரசியல் கட்சியில் இல்லைன்னு கிடையாது. நான் பொதுவான ஒரு அரசியல் விமர்சகரை சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி விஜயோட என்ட்ரி இருக்குது. அப்போது நம்ம அந்த தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சி வந்ததுக்கப்புறமா தான் இந்த இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் 2026 ஒரு 6 மாதத்துக்கு முன்பு தான் அதுக்குண்டான கட்டமைப்பு எல்லாம் உருவாக்குங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சி வந்ததுக்கப்புறமா எல்லா கட்சியுமே அதுக்குண்டான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறத தயாராக தான். மாநாடு முடிஞ்சப்பறம் அது வந்துருச்சு எல்லாம். மாநாடு உண்மை சார். ஒரே ஒரு மாநாடு தான் சார். அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாநாட்டில் ஒரே ஒரு விழாவில் தான் அவர் கலந்துக்கினாரு. ஒரு 2 மாதமாக அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ அரசு நிகழ்ச்சிகள் நடக்கின்றது, எத்தனையோ அரசியல் சார்ந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது ஒரு 1 மேன் ஷோவாக நடத்தின விஜய் அவங்களுடைய அந்த ஒரு மாபெரும் ஒரு கூட்டம் என்பது ஒரு மிக பெருசு. அது வரவங்களாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்களா தெரியாது. ஆனால் அதை தாண்டி அந்த மக்களுடைய அந்த கூட்டம், அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி ஃபேஸ்புக், ட்விட்டர் எதை திறந்தாலுமே அதை சார்ந்து தானே வருது. அப்போ வந்து அரசியல்களை வந்து ஒரு மிகப்பெரிய சூடு பிடிச்சிருக்கு. இதை வேணா இருக்கிற அரசியல் கட்சிகள் வேணா சொல்லிக்காம வேணா இருக்கலாம். ஏன்னா அது நம்ம சொன்னால் விஜய் வந்து பெரிய ஆள் ஆகிடுவார், அடுத்த கட்டத்து வந்துடுவோம் நம்ம நினைக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. நிஜமாவே தமிழ்நாட்டில் அரசியல்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து சூடு பிடிச்சிருக்குன்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை சார். விஜய் அவர்கள் அவர் கட்சி ஏற்கனவே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குலாம் சொல்லிட்டாரு. அப்போ அவரை சார்ந்து வரக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் 2026 அப்படின்னு சொல்லலாம் சார். அவர் வரும்போதே வந்து ஒரு விஷயம் வந்து அதுதான் சார். இப்போது ஒரு அரசியல் கட்சியுடைய நிலைப்பாடு என்பது என்னென்னா, நான் வந்து அரசாங்கத்தில் வரணும், நான் முதலமைச்சர் ஆகணுன்றது தான். அது எல்லாருமே விரும்புகிறது தான். அது புத்திசலித்தனமான ஒரு பேச்சு, புத்திசலித்தனமான ஒரு முடிவு. என்னென்னா, நான் வரும்போதே இன்றைக்கி வந்து ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கிறவர் விஜய். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும், அரசியல் அடுத்த கட்டுக்கு நம்ம நீந்தணும்னா அதுக்கு அந்த கடலை நீந்தினா மிகப்பெரியது என்பது பார்த்திங்கன்னா அதில் அதிகப்படியான வந்து பொருளாதாரம். இன்றைக்கி அதுதான் உண்மை. ஒரு கட்சி கட்டமைப்பு, கட்சியுடைய இது எல்லாமே கொண்டு போகணும். அப்போ அந்த வகையில் அவரும் அதில் வந்து பக்கவாக இருக்கிறார். அதில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 300 கோடிக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி வந்து அரசியல் வந்து வந்திருக்கிறாங்க. இப்போ அவர் வரப்படும் போதே என்னென்னா கரெக்டாக புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். என்னென்னா, நாம் வந்தால் நம்ம வந்து எல்லாருமே நம்ம சொல்லுவோம் சார், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் தமிழகத்தை ஆளப்போறேன்னு சொல்லலாம். இங்கே எப்படி சார் முடியும்? இங்கே தமிழ்நாட்டை எப்படி முடியும்? அதை தான் கரெக்டாக அவர் கணிச்சிருக்கிறார். அவர் வரப்படும் போதே என்ன சொல்கிறாரு, நான் வந்து தனிப்பட்ட முறையில் நின்னா ஜெயிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி 70% மக்கள் தான் தமிழ்நாட்டை ஓட்டே போடுறாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 35% மேலே எடுக்கிறவங்க தான் அது கூட்டணியாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்த உடனே அவர் எடுக்க முடியாது. இதை தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும், நடிகர் கமலஹாசன் அவர்களும், அண்ணன் சீமான் அவர்களும் இதை தான் அவங்க வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் தனியாக வந்தேன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் அரசியலோட சூழலை. அதை கரெக்டாக விஜய் கேட்சபிள் பண்ணிக்கிட்டு வரப்படும் போது கூட்டணின்ற, அதாவது இதில் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணுன்னா, அதாவது நீங்கள்லாம் என்னோட கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு தரோம், அரசாங்கத்தில் பங்கு தரோம், அதிகாரத்தில் பங்கு தரோம்னு சொல்கிறாரு. இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். அவர் கூட்டணி வாங்கன்னு சொல்கிறத விட நான் கூட்டணிக்கு வரது தயாராக இருக்கிறன்றத அவர் அந்த மேடையிலே சொல்லியிருக்கு. இது எந்த அரசியல் கட்சி தொடங்கப்படும் போது சொல்ல மாட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்கன்னா வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, நான் தான் அதில் வந்து முதலமைச்சராக இருக்கணும், நான் தான் தமிழ்நாடு ஆளப்போறோம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் விஜய் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை சொன்னார். என்னென்னா, நம்ம கூட்டணிக்கும் வருவாங்கல்ல, அவங்களையும் நம்ம சேர்த்துக்கணும்ல அப்படின்னாரு. ஆனால் இதில் என்னுடைய பார்வையில் என்னென்னா, அவரை வந்து சேர்த்துக்கிறத விட நான் தயாராக இருக்கிறேன்றத அந்த பொது மேடையில் அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறன்றது என்னுடைய பார்வையில் இருக்குது சார். உங்கள் பார்வையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி வந்துடுவார் அப்படின்னு முனைந்து பார்த்தாங்க. ஆனால் அவங்க பொதுச் செயலாளர் அப்படிலாம் இல்லைன்ற ஒரு அறிக்கையும் வெளியிட்டார் சார். கடந்த கால அரசியலில் நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க சார். நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு சொல்லப்படும் போது அதை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய இடத்துல எல்லா அரசியல் தலைவரும் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கைகளை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 90% ஒத்துக்கக்கூடிய கொள்கைகள் தான். இது அரசியலில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்குமே இது தெரியும். ஆரியமும் திராவிடமும், அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து எல்லாமே ரெண்டுமே பொதுவன்ற மாதிரி தான் அவரும் பேசி, திராவிடமும் தமிழ் தேசியமும் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய ஒரு முதல் இலக்கென்றது சொல்லியிருக்கு. இதை தான் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கைன்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறாங்க சார், அரசியல் களம் என்ன ஒன்றும் மாறலாம் சார். ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் சார், இன்றைக்கி ஆந்திராவில் என்ன மாறி இருக்கின்றது தெரியும்ல. ஆந்திரா அரசியல் களம் இன்றைக்கி ஜெகன்மோகன் ரெட்டி என்றவர் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பில் இருந்தவர். அவரை வெளியேற்றணும்னா அதுக்கு உண்டான கட்டமைப்பை அவங்க எல்லாரோட சேர்ந்ததான் முடியும். அப்போ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மற்றும் ஆந்திரா நடந்திருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதான் நடந்துக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். அதே ஆந்திர பிரதேசத்தில் நடந்தது மாதிரியே சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் மாதிரி இங்கே எடப்பாடியும் விஜயும் வருவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இதில் ஒரே ஒரு விஷயம் நான் 100% ஒன்று சொல்கிறேன் சார். இது நான் இன்றைக்கி சொல்கிறது வேணும்னா சாதாரணமாக இருக்கலாம். ஒரு 6 மாதம் கழிச்சியோ இல்லை ஒரு தேர்தல் காலத்துக்கு கிட்டதுக்கு மிச்சம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசாங்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு கட்சியாக இருக்கின்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கின்றது. இப்போது அவங்க வலுவாக இருக்கிறாங்க, நான் வலுவாகணும். அப்போ அந்த வலுவாகக்கூடிய இடத்துல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது எதிர்கட்சியாக. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கணக்கு என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக 100% அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் விஜய் அவர்கள் இணைவதற்கு உண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. என்னென்னா 2 பேரோட கொள்கையில் ஒன்று, இதை மீறி ஒன்று என்னென்னா, இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடப்பாடியார் அவங்க வந்து முதலமைச்சர் ஆகணுன்றது கண்டிப்பாக அதுக்கு உண்டான கட்டமைப்பை செய்வாங்க. அப்போது இதை எப்படி கொண்டு வரணும்? இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் என்ட்ரி வந்து விஜய் தான். ஆனால் அதே மாதிரி விஜயும் வந்து அந்த ஏன்னா தொடக்க மேடையிலே சொல்லிட்டாரு, நம்ம ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு சொல்லப்படும் போது அவருக்கு தேவையானது என்னென்னா இன்றைக்கி அரசாங்கத்தில் இருக்கவங்கள நம்ம வந்து அவங்களை எதிர்க்கணும்னா நமக்கு ஒரு வலுவாக இருக்கணும். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் ஆந்திராவில் நடந்தது மாதிரி இங்கே நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருவேளை வந்து எடப்பாடியார் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் திரு விஜய் அவங்க வந்து துணை முதலமைச்சராக வருது, அவங்களுக்கு கூட உடன்படிக்கை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசியலில் என்ன ஒன்று நடக்கலாம் சார். ஏன்னா இப்போ நான் வந்த கொள்கை எனக்கு ஜெயிக்கணும், நான் அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயத்தை இது பண்ணணும்னா அதில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை விட்டு கொடுக்குற தன்மை கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் இது நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியம் 100% இருக்குன்றது என்னுடைய பார்வையாக இருக்குது சார். வாய்ப்பு இருக்குன்றீங்க, ஆனால் அது உங்கள் மனதில் இருந்து நீங்கள் அதாவது வேணும் இது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மாதிரியும், அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைச்சா நீங்களே இந்த 2 கட்சியும் இணைச்சு வைக்கிற மாதிரியான ஒரு பேச்சு உங்களுடைய வெளிப்பாடுல இல்லை. இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். என்னென்னா ஒரு சாதாரண ஒரு பாமரனா கூட நான் அதை பேசுவேன். என்னென்னா இன்றைக்கி எனக்கே தெரியுது சார், ஒரு வலுவாக இருக்கிறவங்கள வலுவானா நான் வலுவாகணும். அப்போ எனக்கு உண்டான ஸ்ட்ரென்த்து எனக்கு என்னன்றது தெரியும். அப்போது நான் கூடுதலாக இருக்க என் கூட ஒரு 4 பேர் 5 பேரை சேர்த்து நம்ம இதை செய்யணும். இதில் என்னன்னா 10 பேரை சேர்க்கறதுல விஷயம் இல்லை சார், ஆனால் அது நம்மளோட நோக்கம் நம்ம ஜெயிக்கணுன்றது தான். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்களும் சரி, இல்லை இன்றைக்கி விஜய் என்ற ஒரு மாதம் வந்தால் சரி, இதை வந்து இணையப்படும் போது ஒரு அரசாங்க ரீதியிலையோ இல்லை இன்னும் வலிமை மிக்க ஒரு அரசியல் கட்சி எதிர்க்கணும்னா இது நடந்தால் தான் இது நடக்க முடியுன்றது தான். ஒருவேளை இவங்க எல்லாருமே தனித்தனியாக நிற்கிறோம்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா அவங்க இன்றைக்கி வலுவாக இருக்கிறாங்க. அவங்கள இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தளபதியார் அவர்களும் சரி, இல்லை துணை முதலமைச்சர் அவர்களும் சரி, அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வலிமையாக இருக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய அரசியலில் தான் நான் சொல்கிறேன். என்னென்னா அரசியலில் வந்து இவங்க வளரணும், இவங்க எதிர்க்கணும்னா வலுவாக இருக்கவங்க எதிர்க்கணும், தானும் வலுவாக இருக்கணும்னு தான் சொல்ல வரேன். அந்த வகையில் தான் என்னுடைய கருத்துக்களை இருக்கே தவிர இதில் ஒரு எடப்பாடியார் அவர்களை விஜயோட தனித்தனியாக நின்னாலும் சரி, இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லாம் தனித்தனியாக நின்னாலும் சரி, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தான் கண்டிப்பாக மறுபடியும் 2020 ஆட்சி வரது உண்டான வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். உங்கள் யூகங்கள்லாம் விட்டுட்டு உங்கள் விருப்பப்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விஜய் அவர்களும் இணைந்து போட்டியிடுறாங்க, அதாவது கூட்டணி வைத்துக் கொள்கிறான்னு வைங்க. அப்படி இருந்ததுன்னா 2 முனை கூட்டணி. ஆனால் பாரதிய ஜனதா என்ற ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு கட்சி இருக்குது, அது தலைமையில் சில கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க. அவங்க ஒரு முனையில் நின்று போட்டியிடுவாங்களா, இல்லை இந்த 2 கட்சிகளோடு இணைவாங்களா? ஒரு கருத்தை நான் வந்து மறுக்கிறேன். அது என்னுடைய விருப்பப்படி கிடையாது, நான் அரசியல் ரீதியாக தான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, இன்னும் நிறைய கட்சிகள்லாம் இருக்குதா சார் செய்யுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து இன்றைக்கி வந்து ஆளுமைக்கு 2 கட்சி தான் சார். அது என்ன தான் நம்ம வந்து பேசிட்டு போகலாம் சார். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒன்று இவங்ககிட்ட கூட்டணியில் இருக்கிறவங்க இவங்ககிட்ட ஏதோ கொள்கை முரண்பாடு, அந்த முரண்பாடு இல்லை கூட்டணியில் தனக்கு சீட்டு அதிகமாக கிடைக்கல கூட்டணி கிட்டறதுனால இந்த பக்கம் வருவாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க இவங்களுக்கு பிடிக்கல, இந்த பக்கம் வரும். இதுதான் சார் அரசியல். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இதுதான் சார் நடக்கும். காங்கிரஸ் பேரியக்கமாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், அவங்க தேசிய கட்சிகளாக இருந்துருப்போம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த 2 பெரும் கட்சிகளே வச்சு தான் இந்த அரசியலே நடக்குது. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மீறி கூட இன்னொன்று நடக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட தனிப்பட்ட முன்னோட இதே விஜயோட தலைமையில் கூட
காங்கிரஸ் பேரியக்கம் வரலாம். ஆனால் பாரதிய ஜனதா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னும் இருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் வரலாம். அதான் இதெல்லாம் ஒரு யூகங்கள் தான். உடனே நீங்கள் மறுபடியும் சொல்லிடாதீங்க, நீ உங்களுடைய எண்ணப்படி அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நம்ம அரசியல் விமர்சனம் பேசுகிறோம். ஏன்னா யாரையுமே நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை சங்கடப்படுத்திடக்கூடாது. ஆனால் அதை தாண்டி நடக்க போகிறத நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த வகையில் இன்னைக்கு மூன்றாவது ஒரு கூட்டணி, வலுவான ஒரு கூட்டணி விஜய் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை ஜெயிக்க முடியும்னு பார்த்தா ஜெயிக்க முடியாது சார். இன்னைக்கு ஒரு நம்ம கொண்டு வந்த கொள்கை, நம்ம வந்து அரசியலில் ஏறணும், இந்த மக்களுக்கு இந்த வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம செய்யணும்னு நம்ம நினைச்சா ஜெயிக்கக்கூடிய இடத்துல சார் நம்ம செய்யணும். எல்லாம் இந்த வடிவில் ஒரு படத்தை சொல்கிறாரு, நானும் ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி தான் இது நடக்குது. ஏன்னா அது ஒரு காமெடிக்காக சொல்கிறேன். அப்போ வந்து என்னென்னா எல்லாருமே நானும் அரசியல் கட்சி தொடங்கிட்டேன், நானும் மக்களுக்கு சேவை செய்கிறவர்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே பதிவு செஞ்ச கட்சிகள் எவ்வளோ இருக்குது, பதிவு செய்யாத கட்சிகள் எவ்வளோ இருக்குது. அப்போ எல்லாருமே அது வந்து அப்படி தான் போகுமே தவிர ஒரு கூட்டணி ஒரு கரெக்டாக இது வந்து ஸ்கெட்ச் போடுவாங்க சார். இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கண்டிப்பாக ஸ்கெட்ச் போடுவாங்க, திராவிட முன்னேற்றங்களும் கண்டிப்பாக ஸ்கெட்ச் போடுவாங்க. கூடுதலாக இப்போ விஜய் அவர்களும் கண்டிப்பாக ஸ்கெட்ச் போடுவார். ஆனால் அதில் அவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறான்றதை நான் சொல்ல வந்தேன். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னா, ஒருத்தர் வந்து வரப்படும் போதே நான் வந்து அப்படி இப்படியெல்லாம் சொல்லாமல் நிதானமாக நிதானிச்சு செய்கிறாண்டா, அப்போ நம்ம அரசியல் பார்வையில் பரவாயில்ல பக்குவப்பட்டவரை ஒரு 40 வருஷம் அனுபவத்தில் இருக்கிறதுனால அவர் கரெக்டாக பண்ணுவார்ன்றத ஒரு இதில் தான் நான் சொல்கிறேன் சார். அப்போ தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு இறுதி நிலைக்கு வரீங்களா சார்? இது வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற காலம் அதுதான் சார். சார் இப்போது ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் சார் தமிழ்நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருந்தது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்து இந்திய அரசியலில் நிறைய மாறிட்டு வருது. என்னென்னா முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய வந்து தேசிய கட்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வலுவை காமிச்சு அவங்க எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மாநில கட்சிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாகிடுச்சு. அதை உடைச்சவர் நம்ம ஐயா வந்து அண்ணாதுரை ஐயா தான். அதை உடைச்சாரு. அதுக்கப்புறம் கண்டினியூ வந்து அதுக்கப்புறமா உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்களும் கட்சி தொடங்கினாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றம் திராவிட முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் இது. நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே கட்சி தான் இது. அந்த ஒரு கட்சி தான் வலுவாக இருந்து 2 அப்போ இதை தான் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு வலுவாக இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வலுவாக இருந்தனால தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உடஞ்சும் 2 பேரும் அதான் சார் மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை ஒரு ஜாம்பவன்களை இருந்தக்கூடிய டாக்டர் கலைஞர் இந்த பக்கம் ஒரு பக்கம் இருந்தார். மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை இருக்கக்கூடிய நம்முடைய புரட்சி தலைவர் இந்த பக்கம் இருந்தாங்க. அப்போ இதுக்கப்புறம் இது சுற்றி இருக்கிற எல்லா கட்சியுமே மறைஞ்சு போச்சுல்ல. அன்னைக்கு மறையப்பட்டது தான் சார். இன்னமும் வரல, இன்னும் வரதுக்கு வாய்ப்புகளும் கிடையாது. வேணா நம்ம சொல்லிக்கலாம். இன்னைக்கு தேசிய கட்சிகள் இன்னைக்கு வந்து மத்திய அரசுல பாரதிய ஜனதா கட்சி இது இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் வந்து அக்கா சவுந்தர அந்த அக்கா வந்து சொன்னாங்க தமிழிசை சவுந்தரராஜன் தாமலை மலர்ந்தே தீரனாங்க. ஆனால் அது மலர்ந்துருக்குது, அதில் கிடையாது. ஆனால் ஜெயிக்கக்கூடிய வகையில் வளர்ந்துருக்கா, சாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறா. இப்போ வந்து நம்ம ஜெயிக்கிறோமா, நம்ம அடுத்த கட்டு போர் மட்டும் நம்ம பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியும் வளர்ந்துருக்கு. ஆனால் இதுக்குண்டான ஒரு கட்டமைப்பை ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது தான் உண்மை. விஜய் அவர்கள் ஒரு மாநாடு தொடங்கி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் சொன்னீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு ஒரு அம்பேத்கரை பற்றிய புத்தக வெளியீட்டு விழா, அது விஜயை மையமாக வைத்து இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு பரபரப்புக்கு உள்ளாக இருக்கிறது. கதாநாயகனாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசப்படுகிறார். இந்த நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி அது, டாக்டர் அம்பேத்கர் ஐயாவுடைய நிகழ்ச்சியில். அதில் ஒரு வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா, அது வந்து அவர் ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாமோனுக்கு ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்பாக பேசினாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக தான் ஆச்சு. அது அவரை விட வந்து ஆதவ அர்ஜுனா அதை விட பேசும் பொருளாச்சு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ இந்த புத்தக வெளியீட்டு விழாவும் சரி, இல்லை இந்த நிகழ்வுகளும் சரி, இது ஒரு அரசியல், அதாவது ஒரு அம்பேத்கர் ஐயா அவங்களுடைய புத்தக வெளியீட்டு விழா மீறி ஒரு விகடன் அவங்களுடைய இதன் நிகழ்ச்சியெல்லாம் மீறி அந்த இடத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மேடையாகவும், அதே போல் ஆதவ அர்ஜுனா அவருக்கு உண்டான ஒரு களத்தின் மேடையாக தான் உருவாக்கப்பட்டது. அது நிஜமாகவே அந்த பார்வையில் பார்த்திங்கன்னா விஜய் பேசக்கூடிய கருத்துக்கள் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனால் அதை விட வந்து ஆதவ அர்ஜுனுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக இருந்தது. அது நிறைய பேசியிருக்கிறாரு, நம்ம பார்த்துருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா அவர் கடந்து வந்த பாதைகளை பற்றியும் பேசியிருந்தார். அதே போல் இன்றைக்கி அரசாங்கத்தை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவர் வந்து விஷயத்த சொன்னார். இந்த மன்னர் ஆட்சின்றது இல்லை, அதுதான் சரி. இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வலுவாக இருக்கவங்க கூட வந்து பேசினா தான் சார் நான் வந்து பேசப்பட முடியும். இதுதான் உண்மை. இது இப்போ அதை தான் அவர் இன்றைக்கி செஞ்சுருக்கிறாரு. இப்போ அதை தான் அவர் என்ன பண்ண, ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போட ஒரு பேக்ரவுண்டு இருக்குது.
ரெண்டாவது ஒரு தனிச்சினா ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அமைப்பு வந்து வச்சிருக்கிறார் அவர். அப்படி சொல்லப்படும் போது ஒரு அரசியல் ரீதியில் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள் அந்த மேடை விஜயை வச்சு பேசுனால தான் பிரச்சனை பெருசாக போச்சு. இப்போ விஜய் இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறை நிறைய இடத்த பேட்டி கொடுத்துருக்கிறாரு, இது பண்ணியிருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிக ஒரு முக்கிய கட்சி தலைவராகவோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு உண்டான வரக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மேடையில் ஒரு ஆளுகின்ற அரசை வந்து அவர் வந்து எதிர்த்து பேசினா ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருக்குது. அதை வந்து அண்ணன் திருமாவளவன் கூட அதுக்கு கூட வந்து அவங்க அறிக்கை கொடுத்து இதுக்கும் நமக்கு சம்மந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இது ஒரு ஒரு மனிதனாக அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள் அது நிறைய பேர் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் அதை தாண்டி அவர் சொல்லக்கூடியது என்னன்னா பொதுவாகவே சார் எல்லா அரசியல் கட்சியுமே இதை தான் சார் விரும்புகிறாங்க. என்னென்னா ஆட்சியில் பங்கு வேணும், அரசாங்கத்தில் பங்கு வேணும்னு சொல்கிறாங்க வச்சுங்களா. இப்போது மத்திய அரசு இருக்குது சார். மத்திய அரசில் இருக்கக்கூடிய இன்றைக்கி தேசிய கட்சிகளை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி தான் வச்சுருக்கிறாங்க. இதில் ஒரு சில வாட்டி மட்டும்தான் வந்து கூட்டாட்சி கம்மியாக. அதுபோல் தமிழ்நாட்டையும் சரி மாநில அரசுகளே கூட்டாட்சியை கொடுக்கணுன்றது அது நல்ல விஷயந்தான் என்னுடைய பார்வையில் இருக்குது. என்னென்னா எல்லாருக்குமே ஒரு சமூக நீதி சமத்துவம் வேணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புகிறாங்க சார். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா சமூக மக்களும் எல்லாரும் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாய ரீதியில் ஒரு கட்சி இருக்கும், ஒரு மத ரீதியில் ஒரு கட்சி இருக்கும். அப்போ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சின்னு சொல்லி வரப்படும் போது அப்போ அந்த கூட்டணி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை பங்கு கொடுக்கறதுல இது கரெக்டாக இருக்குன்றதா இது எல்லாருடைய ஒரு கருத்தாக இருக்கும். ஏன்னா இது வந்து அரசியல் ரீதியாக பார்க்கப்படும் போது ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கவங்களுக்கு அது தர்ம சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் இன்னும் இருக்குது என்ன எத்தனை காலத்துக்கே நம்ம இவங்களுக்கு வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியில் வந்து இவங்க கூட கூட்டணியில் நம்ம இருக்கிறது நமக்கு ஒரு பங்கு வேணுன்றது எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை தான். ஆனால் இன்றைக்கி அரசாங்க ரீதியில் ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. அதுதான் உண்மை சார். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர். அவர் வந்து இந்த விஜய தலைமையேற்க வைத்து அங்கே வந்து புத்தகம் வெளியிட்டு அவர் பெறுகிறார் அப்படின்ற நிலையில் இதை வந்து அவர் வந்து விஜய் கட்சியில் சேருவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டாரா அப்படின்ற ஒரு இல்லை அது யூகங்க அடிப்படையில் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் ஒன்று சார், ஆக்சுவலாக அம்பேத்கர் ஐயா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து முதல்ல வந்து அண்ணன் திருமாவை தான் அதில் மெயினாக வந்து அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க கொண்டிருக்கிறாங்க. அண்ணன் அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாங்கள் இருக்கின்ற கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ஒரு முன்கூட்டியே இந்த நிகழ்வுக்கு நான் வரமாட்டேற தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை அண்ணன் திருமாவங்க தான் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போ உங்களுக்கு திருமா அவர்கள் மட்டும் வருகிறார் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டுருந்தா பிரச்சனை இருந்திருக்காது, வந்திருப்பாரு. விஜயும் வருகிறான்னு சொன்னதுனால தானே அதுதான் சொல்ல வந்தேன். அதனால தான் அவருக்கு வந்து திருமா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனான்றதை நம்ம இல்லை நம்ம அப்படி எடுத்துக்கலாம் முடியாது. என்னென்னா ஒருவேளை வந்து அண்ணன் திருமா அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு தர்ம சங்கடம் ஆயிருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்ல முடியும். நிஜமாகவே அண்ணன் திருமாவளவன் வந்திருந்தாலும் இன்றைக்கி விஜய்க்கு என்ன இது கொடுத்துருந்தாங்க அதே அளவுக்கு கண்டிப்பாக அண்ணன் திருமாவளவனுக்கு அதில் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அவர் தான் நிறைய வரையும் பேசுகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தாண்டி என்னென்னா அவர் அதை வந்து ஒரு அரசியல் நாகரிகமாக கருதி அது வரல. ஆனால் இப்போ ஆதவ அர்ஜுனா என்பது பார்த்திங்கன்னா அதில் வந்து விசிகா கட்சியில் மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சியோட கட்டமைப்பை அவர் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. அதை வந்து அண்ணன் திருமாவளவங்களே இந்த நேரடி இதில் சொல்லியிருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இதில் எப்படி விஜயை கொண்டு வந்தாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நடிகர் விஜயா அந்த இடத்துல வர வைக்கிறத எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க வந்து எல்லா அரசியல் கட்சியும் சார்ந்து எல்லா நிகழ்ச்சியும் போய் கலந்துக்கிறாங்க. அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இது அவருக்கு முக்கியமான ஒரு நிகழ்வாக ஒரு இதுதானா போகிறாங்க. இப்போ நடிகர் விஜயை கூப்பிடுறதுல பிரச்சனையே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை கூப்பிடுறதுல கண்டிப்பாக இது ஒரு அரசியலுடைய இதுவாக தான் புரிதலாக தான் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து விசிகாலேருந்து இது தமிழக வெற்றி கழகத்துக்கு போவார்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் அதுக்குண்டான முயற்சி செய்வார்னு தெரியாது. ஆனால் அரசியல் யூகங்கள் வந்து அப்படி தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவர் நடந்துக்கிற இந்த விதம் அன்றைக்கி அந்த மேடையில் பேசின விதம் நீங்கள் வந்து ஊழலுக்கு எதிராக நீங்கள் இருங்கன்னு சொல்ல விட அதை சொல்லக்கூடிய கருத்து யார்கிட்ட சொல்லணும்? தான் இருக்கின்ற அண்ணன் திருமாவளவன்கிட்ட தான் அவர் சொல்லணும். இன்னைக்கு விஜய் வந்து வேணும் விஜய் மாதிரி இன்னும் 100 கட்சி வரும் சார். இப்போ அவங்களால மேடையில் கூப்பிட்டு இந்த மாதிரி உட்கார வச்சு பேச முடியுமா? முடியாது. இப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு அரசியல் இதுவாக ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் வந்து அந்த கட்சிக்கும் ஒரு பாதகமாகவும் இருக்குது. ஆனால் தான் வந்து எதை நோக்கி போகிறோன்றதையும் அவர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 10% சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதையே வச்சு அவர் வந்து இதில் போவார்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பேசும்போது விஜய் கட்சியோடு திருமா அவர்களுடைய கட்சியும் இந்த கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்லாம் சொன்னீங்க. இன்னும் ஒரு ஐயம் ஏற்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதவ அர்ஜுனா, எழுச்சி தமிழர் திருமா அவர்கள், விஜய் அவர்கள் இந்த 3 பேரும் சேர்ந்து நடத்துகிற நாடகமா இது? இல்லை அது வாய்ப்பு இருக்காது சார். என்னென்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் திருமா அவங்க வந்து இப்போ இந்த டைம் கிடையாது, பொதுவாகவே அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னா
ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணுன்றது, நானும் முதலமைச்சர் ஆகணுன்றது அவர் வந்து ஏற்கனவே பல இடங்கள் அவர் பேசியிருக்கிறார். இது வந்து பொதுவான கருத்து. இது இப்போ அந்த வகையில் தான் இப்போ நடிகர் விஜய் சொல்லக்கூடிய, அதாவது நடிகரில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் சொல்லக்கூடிய கருத்தும் ஒத்துப்போகுது. இப்போ இதை வச்சு தான் யூகங்களை வருதே தவிர, இன்றைக்கி ஒரு பலமான வகையில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வந்து இன்றைக்கி வந்து அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் வந்து அதில் கூட அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, முதலமைச்சர் வந்து அவரோட கையை பிடிச்சி பக்கத்தில் நிப்பாட்டுறாங்க. அவங்க வந்து வலுவாக தான் இருக்கிறாங்க. இது என்னென்னா இப்போ இன்றைக்கி இருக்க அரசியல் யூகங்கள் என்னென்னா, இவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள் என்னென்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது விஜய் சொல்லியிருக்கிறார். இப்போ நாளைக்கு எடப்பாடியார் சொன்னாலும் அப்போ நீங்கள் உடனே இவங்கெல்லாம் சேர்ந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து பொதுவான இப்போ ஒருத்தரோட கருத்து ஒரு கொள்கைகள் கொஞ்சம் ஒன்றா இருக்கிறதுனால இந்த யூகங்கள் அடிப்படையில் எல்லாமே ஒன்றாக்கிடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தெளிவான ஒரு கூட்டணி தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது சார். இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளர். சரி. அப்போ அந்த கட்சி தலைமைக்கு எல்லா வகையிலுமே கட்டுப்படக்கூடியவர்னு வச்சுங்க தலைமைக்கு. ஆனால் இன்னும் ஒரு நடிகரை கூப்பிட்றாரு, அந்த அதாவது இன்னொரு தலைவரை கூப்பிட்றாரு. அவர் தனது தலைவரை விட்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் என்றால் இது ஏதோ ஒரு சரியான பாதைன்னு தெரியலையே சார். ஆதவ அர்ஜுனா ஒரு காணல் நீர் மாதிரி சார், காணல் நீர் மாதிரி. அதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அரசியல் காலம் என்பதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சார், ஒரு விஷயத்தை வந்து ஒரு 1 லட்சம் பேர் இல்லை 10 லட்சம் பேர் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களாம் ஆதரவாக இருக்க மாட்டாங்க அந்த 10 லட்சம் பேர். அது போல தான் எனக்கு ஆதரவாக பேச்சும் இருக்குது, இதுவும் இருக்குது. அதை தாண்டி வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தான் சார்ந்திருக்க தலைவர் அவரை பற்றி தான் நம்ம சொல்லணும். ஆனால் தன்னுடைய கருத்துக்களை எந்த இடத்துலையும் தைரியமாக சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்ம சார்ந்துகின்ற ஒரு இயக்கத்துக்கோ ஒரு தர்ம சங்கங்களை ஏற்படுத்தும் ஒரு நிலைமையாக இருந்தால், அதுலேயும் அவங்களுடைய தலைவர்கள் இல்லாத இடத்துல வந்து இன்னொரு கட்சி தலைவரை வச்சு பேசுறது அது வந்து அரசியல் ரீதியில் பார்க்கப்படுறது அது தவறாக தான் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனா கொடுக்கக்கூடிய அந்த வாய்ஸாக இருந்துச்சு, அவர் பேசக்கூடியதாக இருந்துச்சு, சரி, அதெல்லாம் எனக்கு நம்ம என்னோட பார்வையில் அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது சார். அது ஏன்னா அதெல்லாம் ஒரு காணல் நீர் மாதிரி மறைஞ்சு போயிடும். ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாமான் ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அது நிறைய உள்நோக்கங்கள் பல விஷயங்கள் இருக்கும். அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் இப்போ தான் இடையில தான் ஒரு துணை பொதுச்செயலாளர் அவர் கொடுத்தாங்க. அண்ணன் திருமாவளவன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கி அவரை பற்றி நிறைய பேர் ஒரு சில பேர் தப்பாக பேசுகிறாங்க தனிப்பட்ட முறையில். ஆனால் அதெல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர் நோக்கக்கூடிய பாதைகள்லாம் அந்த அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது சார். இது சும்மா இது இப்போ இந்த டைம் என்னென்னா விஜய் கலந்துக்கிட்டாங்க, அந்த நிகழ்வு இவர் பேசிட்டாருன்றது தான். வேணா அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு 100 வாட்டிக்குள்ள ஒரு 200 வாட்டி போட்டு வேணால் பார்க்கலாம் சார். ஆனால் அதுக்கு உண்டான இது கிடையாது, வலுவான இது கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு சிறப்பான இடத்தை ஆதவுக்கு கொடுத்தாரு. அதே நேரத்தில் ஆதவ் ஒரு சிறப்பான நிதியை கொடுத்தார் அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன சார்? இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் வந்து இது எல்லாமே ஒரு கூட்டம். பொதுவாக வந்து ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில் வந்தாவே இது வந்து சொல்லக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுக்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கி லோக்கல் ஒரு அரசியல் ஒரு சாதாரண ஒரு வட்டச்செயலர் அரசியலும் சரி, இல்லை பகுதியாக இருந்தாலும் சரி, மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதார ரீதியில் ஒருத்தவங்க வலுவாக இருக்கிறாங்க வந்தாவே இது சொல்லக்கூடிய கருத்து தான். ஆனால் எது உண்மை எது போயின்னு தெரியாது. ஆனால் அதை தாண்டி ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியில் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி தானே சார் ஆகணும். ஆனால் அதை வந்து இதை தான் பண்ணிட்டு தான் வந்தாருன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா, இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் வலுவாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கூட்ட நிலையிலும் இன்றைக்கி வந்து அரசாங்கத்தை ஒன்று போய் தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து இதெல்லாமே வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு நம்ம இதுதான் உண்மை அதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது. பொருளாதார இருக்கக்கூடியவங்க எல்லா கட்சியிலும் வந்தாலும் இது எல்லாருமே சொல்கிறது தானே அது. ஆனால் எது உண்மை நமக்கு தெரியாதுல்ல சார். இப்போ தனது கட்டுப்பாடில் இருக்கிற தனது கட்சியில் இருக்கிற மற்ற பொறுப்பாளர்கள் வெளியிடங்களுக்கு போய் ஜனநாயக முறைப்படி அவருடைய விருப்பப்படி கூட பேசலாம்னு ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறார் எழுச்சி தமிழர். அப்படி அதை சொல்கிறார் அவர். அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரியாக கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற நிலையில் இப்படி ஏதாவது பேசுகிற போது உடனடியாக அவரை வந்து டிஸ்மிஸோ இல்லை சஸ்பெண்டோ பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நாட்கள் கழித்து அப்படி பண்ணுறாரு. அதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அது என்னென்னா, இப்போது நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க இல்லை நம்ம எம்பியாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் அரசியல் கடந்து வந்தவங்க. நீங்கள் ஆதவ அர்ஜுனாவன் பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வாலிபராக இன்றைக்கி இருக்க ஒரு சோஷியல் மீடியா ஒரு மிக ஒரு முக்கியமான வராரு. ஒரு இளைஞருக்கு உண்டான வாய்ப்பை தான் அண்ணன் திரும்ப கொடுத்துருக்காருன்றதான் என்னுடைய பார்வையை நான் பார்க்குறேன். அதாவது இவரை மாதிரி இன்னும் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தைரியமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லப்படும். ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லப்படும் போது கூட அதுக்கு ஆதரவு தான் தெரிச்சிருந்தார் அண்ணன் திரும்ப அவங்க. ஆனால் இந்த வாட்டி ஏன் இது பண்ணலை, என்ன காரணம் என்னன்னு நமக்கே தெரியுது. என்னென்னா அதுதான் சார் நான் ஏற்கனவே சார் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஒரு பேசக்கூடிய விஷயங்கள் வேறு.
ஒரு மாற்று கட்சி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து உட்கார வச்சுக்கிட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்று இருக்குது. அந்த வகையில் தான் இது. அதே நேரத்தில் யாராக இருந்தாலும் இப்போ எல்லா அரசியலும் நடக்குது தானே சார். இப்போ ஒரு கட்சியில் வந்து தப்பு செய்கிறாங்கன்னா முதல்ல அவங்கள கூப்பிட்டு இடைநீக்கம் செய்து அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு மன்னிப்பு கடிதம் கொடுத்தான்னு சொல்லிட்டு சேர்க்கறது இதெல்லாமே வந்து இயல்பு தானே இது. அதனால் அந்த வகையில் வந்து அவரையும் அவர் இழக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறார். அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னென்னா இன்னைக்கு அவர் நடத்தின அந்த மாநாடு, மது ஒழிப்புக்கு உண்டான மாநாடு ஒரு மிகப்பெரிய அளவில் கூட இருந்து செஞ்சிருக்கக்கூடியவர் ஆதவ அர்ஜுனா. ரெண்டாவது திறமையானவர் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா திறமை இருக்கிற இடத்துனால தான் அவரை வந்து அவங்க கூட வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்றது என்னுடைய பார்வையில் இருக்குது சார். அது இப்போ அவர் வந்து மன்னராட்சி அது பற்றி பேசினார். அதை தொடர்ந்து துணை முதலமைச்சர்கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. சரி, அவர் என்ன சொல்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே வந்தால், இது கூட அந்த ஆளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆளுன்ற விமர்சனம் வந்து துணை முதல்வருடைய தரத்தை குறைத்து விட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நாகரிகம் என்பது எல்லா அரசியல் கட்சிகளையும் தவிர்க்கு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தர்ம சங்கடத்தில் எழுதுகிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அதை ஒரு பேசணுன்ற இதில் அவர் பேசுகிறேன். நானும் அந்த பேட்டியெல்லாம் பார்த்தேன். ரெண்டாவது வந்து ஆதவ அர்ஜுன் வந்து சொன்னது குறிப்பிட்டு இந்த மன்னராட்சின்னு சொன்னது பார்த்திங்கன்னா இப்போ இவங்களை சொல்கிறாங்க. ஏற்கனவே இதை சம்மந்தம் கூட அண்ணன் தினகரன் கூட ஒரு பேட்டி கொடுத்து அதை கூட நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே வந்திருப்பாங்கன்றது இதுதான் உண்மை. இது வந்து என்னென்னா ஒரு வலுவாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நம்ம பேசணும்னா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய துணை முதலமைச்சர் அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படும் போது பார்த்தீங்கன்னா அது நம்ம கேட்கக்கூடிய இடத்துல அந்த பேசும்போது தவறிதான் இருக்குமே, அது ஒரு விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே வந்து ஒரு அரசியல் ஒரு மிக ஒரு முக்கிய இடத்துல இருக்கக்கூடியங்க மரியாதை குறைவோ கௌரவ குறைவோ தப்பாகவும் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. இது ஏதோ ஒரு வகையில் பேசப்படுறதோ பேசுறது அது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை சார். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, துணை முதலமைச்சர் தனது கட்சிக்காரரை அப்படி பேசுகிற போது அதை திருமா அவர்கள் கண்டிக்கவில்லை அப்படின்ற ஒரு குறையை வைக்கிறாங்க. புரியல சார். இப்போ அவர் வந்து ஒரு மரியாதை குறைவாக பேசினார் வச்சுங்களேன் துணை முதல்வர், அதை கண்டிக்கலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர். ஏன்னா விடுதலை கட்சி அதாவது ஒரு நிர்வாகியோட இதைத்தான் சொல்கிறாரு, அதனால் அதை கண்டிக்கலையே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. சார் இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து அவர் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காரு சார். அவர் இப்போ எனக்கு அவருடைய அண்ணன் திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூடியவங்களை வந்து அவர் வந்து பேசுகிறேன் இன்றைக்கி இடைநீக்கம் பண்ணியிருக்கிறத அவர் பேசியிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து நம்ம பேசும் போது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பற்றி பேசுகிறதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு பேசணும்னா அது அரசியல் நாகரிகம் கிடையாது சார். இது அரசியலுக்காக எல்லாரும் பேசிக்கிட்டு தான் சார் இருப்பாங்க. இப்போ எல்லா மனிதரும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தையில் ஒரு சின்ன இது வந்து இயல்பு தானே சார். இதை நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கணும் அவசியமே இல்லைன்ட்டு தான் நான் சொல்ல வரேன் சார். இப்போ அந்த கட்சியில் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இவர் வந்து தலித் அல்லாதவர், ஆகவே இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க. அதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு சார். சார் எல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சியும் ஒரு சமுதாய ரீதியில் வந்து நம்ம பேச பார்ப்போம். ஆனால் அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்னென்னா அவர் என்ன பேசியிருக்கின்றதுக்கு உண்டான இதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு விசிகா எடுத்துருக்க முடிவு வந்து டூ லேட்டு தான். ஏன்னா அவர் நிறைய கருத்துக்களை அவர் பேசுகிறாரு. இப்போது ஒரு கட்சி ஒரு முரண்பாடுக்கு உண்டான ஒரு கருத்துக்களை சொல்லப்படும் போது யாருக்காக இருந்தாலும் ஒரு சங்கடம் இருக்க தான் சார் செய்யும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது சமுதாயத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்காரு தான் நான் நினைக்கிறேன் சார். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படி வாய்ப்பு இருந்தால் முதல்ல அவருக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு இடத்த கொடுத்துருக்க முடியாது. அவரை இந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு உண்மையை சொன்னால் ஒரு 2ஆம் கட்ட தலைவருக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டை வந்து அண்ணன் திருமாவளவன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சமுதாயத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காரு தான் சார் என்னோட பார்வை. இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா என்ற இந்த பாத்திரம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களது தொகுதிகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, தாங்கள் பெறப்போகும் தொகுதிகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக திருமா அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் அப்படின்னு நினைக்க தோணுதா? அதாவது இப்போ இன்றைக்கி இருக்கிற அரசியல் களம் சார், நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் இதுவும் ஒரு கூற்று கூட நம்ம வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் இதை தாண்டி இப்போ ஒன்று நடக்க தான் சார் போகுது. தமிழ்நாட்டில் 2 அரசியல் பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்கக்கிட்ட டிமாண்டு எல்லாம் இருக்கக்கூடிய கூட்டங்கள் டிமாண்ட் வைக்கிறது வாய்ப்புகள் இருக்கதா போது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆதவ அர்ஜுனோட ஒரு கேரக்டர் வந்து தான் இதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. இன்றைக்கி காங்கிரஸ் பேர் இயக்கமாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்முடைய அண்ணன் விசிகாவாக இருக்கட்டும், அண்ணா திருமாவளவன் இன்னும் இருக்கின்ற எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 2 தலைவர் இல்லாத இந்த கட்டத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அண்ணன் எடப்பாடியாரும் இந்த பக்கம் வந்து தளபதியார் மட்டும்தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி மறுபடியும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் இப்போ இந்த கருத்தை சொல்ல உடனே விஜய்க்கு நீங்கள் ஆதரவுன்னு சொல்லிடாதீங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா இன்றைக்கி இருக்க அரசியல் களம் இன்றைக்கி கொஞ்சம் வருவான ஒரு தலைவர்கள் வந்து விஜயம் வந்ததுனால நீங்கள் சொல்லக்கூடியது ஆதவ அர்ஜுனா பேசினாலும் சரி பேச கட்டியும் சரி இந்த வாட்டி 2 கட்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கணக்கை வந்து அதிகப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு 100% இருக்குது சார். இது இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழைக்கிறது. சரி,
இப்போ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, மறைமுகமாக பேசுகிறாங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையாக இருக்கிறது, அங்கேருந்து நம்ம போயிடக்கூடாது, அதே நேரத்தில் ஏற்கனவே வாங்கிய தொகுதிகளை அதிகமாக வாங்க வேண்டும் என்று இந்த மாதிரியான திருவிளையாடல்கள் நடக்கிறதா? சார் அரசியல் யூகத்தில் அப்படி தான் சார் தெரியுது. ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு நல்ல ஒரு வலுவான இடத்துல தமிழகம் முழுவதும் இன்றைக்கி வந்து ஒரு சமுதாய ரீதியில் பார்த்த பார்வையை தாண்டி எல்லா பொதுமக்களும் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பேசிக்காமல் வளர்ந்துருக்கின்றத உண்மை. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விடாது சார். சார் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான இது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு போன முறையை விட இந்த முறை அதிகமான இடங்கள் தரப்படும் அப்படின்னு. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மட்டும் கிடையாது, அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு அதிகப்படியான கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா இடங்களை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. தங்களிடம் இருந்த இடங்களை விட்டு கொடுக்க போறாங்களா சார்? நம்ம அதுதான் சார் நான் ஏற்கனவே நம்ம ஜெயிக்கணும், நம்ம அடுத்த கட்டத்து வரணும், இந்த அரசாங்கம் வந்து அடுத்த கட்டத்து நம்மள இருக்கணும்னா கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய விஷயங்களை இது பண்ணதான் செய்வாங்க சார். அப்படி பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்றைக்கி எவ்வளோ அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து நான் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கக்கூடிய, அதாவது அவங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே உண்டான வேட்பாளர் நிப்பாட்டாமல் அவங்க எவ்வளோ கம்மி பண்ணி தானே வந்து நம்ம வந்து இவங்களுடைய இதை வந்து அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இதை வந்து அகற்றணும், மோடி அவங்களை அட்டணுன்றதுக்காக தாங்க நிற்கக்கூடிய இடங்கள்லாம் பகிர்ந்து தான் சார் கொடுத்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து வலுவாக இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அரசாங்கமாகவும் இருக்கக்கூடியது கட்சி ரீதியும் இருக்குது. ஆனால் அதை தாண்டி தன்னுடைய கூட இருக்கின்ற கூட்டணிகளை வெளியில் விடக்கூடாதுன்றதுல கண்டிப்பாக அதை வந்து கரெக்டாக எண்ணுவாங்க. அது உண்டானாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்து காங்கிரஸ் மாதிரி ஆயிட்டாங்கன்னா திமுக சார் இங்கே அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கட்சி தான் சார். இன்னைக்கு மூணாவதாக வந்தால் விஜய் கூட வேணா நம்ம வேணா சொல்லலாம். இது கூட அது கூட இந்த 2020 தேர்தலுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா அதுக்கப்புறமா தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஆகிறதுல வாய்ப்பே கிடையாது சார். இப்போ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஊகங்கள் அதெல்லாம் இருந்தாலும் கூட 200 இடங்களுக்கு மேல் வெல்வோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்வதன் உட்கருத்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு அரசாங்கம் ஆளுகின்ற அரசு வலிமையாக இருக்கின்ற ஒரு கட்சி இதை சொல்லலைன்னா எப்படி சார்? இது சொல்லி தான் சார் ஆகணும். இப்போ இன்னைக்கு ஒருத்தர் புதுசாக கட்சி தொடங்க விஜயே நான் 200 தொகுதி ஜெயிப்பேன்னு சொல்லுவார். அப்போ அதை மட்டும் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய ரெண்டு கட்சி தான், ஒன்று திராவிட முன்னேற்றம், அண்ணா திராவிட முன்னேற்றம். அவங்க சொல்றதுல இதில் தப்பே கிடையாது. 234 தொகுதி நம்ம ஜெயிப்பேன்னு சொல்றது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வர கட்சியை நான் 200 ஜெயிப்பேன்னு சொல்ல போடும்போது அப்பத்துலேருந்து இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், ரெண்டாவது கூட்டணியில் இருக்கிறாங்க, அரசாங்கமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றது என்ன தப்புன்னு இருக்குது? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி 400க்கு மேலேன்னாரு, சரி திடீர்னு அப்போ 200 சொச்சதுக்கே வந்துருச்சு. அது மாதிரி இவங்களோட நிலைமை மாறும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து 2024 அரசியல் என்ன ஒன்றும் மாறும் சார். ஏன் இது அதுதான் சார், இந்த ஒரு வாட்டி இந்த தேர்தல் மட்டும்தான் சார் ஒரு மிகப்பெரிய உற்று நோக்கமாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆச்சுன்னா அது அப்படியே கண்டினியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி வந்து அன்னைக்கு வந்து நம்ம காங்கிரஸ் பேஸுக்கு அடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததோ அதுக்கப்புறமா அண்ணா திராவிட கழகம் பிரிஞ்சுது. அரசியல் கட்சியை சொல்லலை, ஆட்சி என்பது எப்படி மாறுச்சோ. ஆனால் ஒரு வாட்டி வந்து ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார், அதை மாற்றா இன்னொரு கட்சி வந்து ஒரு வாட்டி வந்ததுன்னா அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாருக்குமே தான். ஆனால் அந்த அளவுக்குலாம் விடுற அளவுக்குலாம் அவங்களாம் இல்லை சார். இன்றைக்கி வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா தளபதியார் வந்து பக்காவாக கரெக்டாக அதுக்கு உண்டான ரெண்டாவது வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சார். அவங்க அழகாக அதில் வந்து அவங்க கூட இருக்கும் எல்லாரும் அரவணைச்சு தான் அவங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குது சார். யாரையும் அவங்க இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடையாதுன்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், இவங்களுடைய சந்ததியினர், அவருடைய வாரிசுகள் தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைக்கு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் தடையாக, வளர்வதற்கு தடையாக இருக்கிறது என்று சிலர் பேசுகிறாங்க சார். பொதுவாக ஒரு அரசியல் கட்சின்னு பொறுத்தாவே இந்த வாரிசு அரசியல் பொதுவாக சொல்லுவாங்க சார். இது என்னோட பார்வை. நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த வாரிசு அரசியல் என்பது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து இவங்க தான் எல்லாமே பரம்பரையாக வராங்க. இவங்கள இப்போ அவர் ஆதவர்ஜி சொல்லக்கூடிய இந்த மன்னர் ஆட்சியில் இருந்தால் மன்னர் ஆட்சினா பரம்பரையாக வருது தான். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். நான் ஒரு கருத்தை மட்டும் வைக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சியிலுமே வாரிசு இருக்க தான் செய்யுது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது சிலது வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற பெருசாக தெரியுது, ஏன்னா தலைமுறையாக வரதுனால. மற்ற எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில் இருக்க தான் சார் செய்யுது. இப்போ அதை தாண்டி இப்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இப்போ நான் இருக்கிறேன் சார். நான் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறேன்னா நான் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சுப துக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து ஒரு மக்களுக்கு பணிக்காக நான் போகிறேன்.
அப்போது என்னோட பிள்ளைகளாக இருக்க என்னோட குடும்பம் வந்து என்ன தவிர்த்துட்டு தான் எல்லா நிகழ்வுகள் இருப்பாங்க. அப்போ அவங்க உண்மையாக சொல்லணும்னா அவங்க எங்களுக்காக தியாகம் பண்ணுறாங்க. அப்போ அந்த தியாகம் பண்ணக்கூடிய அந்த நிகழ்வே நம்ம அதை வந்து அவங்களும் இந்த மக்களுக்காக வந்து தன்னுடைய வீட்டுக்காரையோ தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய எல்லாருமே சொந்த பத்தை விட்டுட்டு தான் பொதுமக்களுக்கு வரப்படும் போது அப்போ திடீர்னு வந்து அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவருடைய மகனாகவோ இல்லை அவருடைய சொந்த பந்தங்களோ இருக்கக்கூடிய வந்தாங்கன்னு நம்ம தப்பை எதிர்க்கிறது என்னோட பார்வையை பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் தப்பு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அவரை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் தியாகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து என்னுடைய பார்வையில் நான் சொல்ல வரேன். அந்த வகையில் வந்து இந்த வாரிசு அரசியல் சொல்கிறதே வந்து எனக்கு நம்ம தப்பாக தெரியுது சார். இப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியில் வந்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர் தன்னுடைய குடும்பத்துக்கு உண்டான நேரத்தை செலவு பண்ணியிருக்கே மாட்டார் சார். அப்போ அவரை நம்பி இருக்க அந்த பிள்ளைகள் அவங்களுடைய மனைவி அவங்க குடும்பமே ஒரு தியாகியாக தானே இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, அதெல்லாம் மீறி இப்போ நான் கூட இன்றைக்கி நான் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். இன்றைக்கி வெளிப்படையாக சொன்னால் 24 மணி நேரத்தில் நானே குறைஞ்சபட்சம் 15 மணி நேரம் வீட்டில் கிடையாது. பொருளாதார ரீதியில் போகிறோம், அரசியல் ரீதியில் போகிறோம், ஏதோ ஒரு ரீதியில் போகிறனால மீறி அப்போ அந்த குடும்பம் அந்த தியாகம் தானே செஞ்சுருக்கு. அப்போ அந்த குடும்பத்தை நம்ம ஏன் வந்து தப்பாக பேசணும்? இப்போ ஒருவேளை அவங்க ஏதாவது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் ஒரு வட்டத்திலேயோ ஒரு பகுதியிலையோ ஒரு தொகுதியிலையோ இல்லை மாவட்டத்திலையோ மாநிலத்திலையோ அந்த குடும்பத்தை சார்ந்த வரதில் திறமை இருக்கிறோம் தான் சார் வரணும் வந்து தான் சார் ஆகணும். அதில் பிரச்சனையே கிடையாது சார். ஆனால் இதில் போயிட்டு வாரிசு இதெல்லாம் பேசி அரசியலுக்காக இது பேச தான் சார் செய்வாங்க. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வேணால் சில பேர் சங்கடமாக கூட இருக்கும், அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசியல்ன்றது நம்ம பேசவே கூடாது. யாராக இருந்தால் திறமை இருக்கணும் சார். திறமை இருக்கிறவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, ரொம்ப நாள் கண்டினியூவாக நிற்க போகிறாங்க. இது திறமை இல்லாதவங்க வந்து போக தான் போகிறாங்க. ஆனால் இது வந்து பொதுமக்கள் பார்வையில் எல்லாமே இதை கொண்டு போயிட்டு இது இந்த அரசியல் அந்த அரசியல் சார் மக்களுக்கு நல்ல செய்யணும் என்ன இருந்தால் அது வாரிசாக இருந்தால் என்ன, வாரிசு இல்லாமல் இருந்தான்னா சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலமாக இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் எண்ணத்தோடு வந்தால் யார் ஒன்றும் வரலாம் சார். அது வாரிசாக இருந்தால் கூட தப்பு கிடையாது சார் நான் சொல்லுவேன். ஒரு காலத்தில் அரசியல் என்பது சேவை, சரி. ஆனால் இப்போ அப்படி இல்லையே. இது வந்து சம்பாதிக்கும் இடம், இது வந்து பெரிய அளவுக்கு கொள்ளையடிக்கிற இடம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த இடங்களை மற்றவர்களுக்கும் கொடுங்கள்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். அரசியல் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக நம்ம சேவை செய்யறத நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு வெளிப்படையாக ஒன்று சொன்னால் இன்னமும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் காமராஜர் ஆட்சி வேணும், அவர் ஆட்சி வேணும்னு. யாருமே வந்து இவங்க ஆட்சி வேணும் அவங்க ஆட்சி வேணும்னு சொன்னது கிடையாது சார். இன்னைக்கு ஒரு மக்கள் ஒரு மனிதன் வந்து அடுத்த கிட்ட பொருளாதாரம் முக்கியம் சார். இதெல்லாம் வந்து சும்மா பேசுவாங்க சார், எல்லாம் மேடைக்கு பேசிடுவாங்க சார், இல்லை சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பேசிடுவாங்க. இது மாதிரி வந்து நம்ம வந்து பொருளாதாரன்றது முக்கியம். என்ன வாழுகின்ற காலத்தில் உண்மையாகவும் நேர்மையாக எவனையும் ஏமாற்றாமல் நல்லபடியாக இருக்கணும். இப்போ அரசியல் ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சி சாதாரண விஷயமா? பொருளாதாரம் இருந்து தானே ஆகணும். இன்றைக்கி பொருளாதாரம் இருந்தால் தானே அதுக்குண்டான கட்டமைப்பே கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்லப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து பொருளாதாரம் அந்த அரசியலில் வந்தாவே சேவை தான் இருக்கணும் சார். உண்மையாக 100% சேவை இருக்கிறவங்க சார் வருவாங்க. இதில் வரப்படும் போது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எல்லாரையும் தப்பாலாம் பேசிடக்கூடாது சார். ஆனால் நடுநிலையாக இருந்து சுயநலம் இல்லாத பொதுநலமாக வரக்கூடியவங்க வந்தால் இந்த நாடும் நல்லா இருக்கும், இந்த நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க சார். நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி சார், மிக்க நன்றி.